Hi 11 students. இன்னைக்கு நம்ம 11th chemistry-ஓட important questions தான் பார்க்க போறோம் and வரப்போற midterm exam-க்கான important 2 marks, 3 marks and 5 marks தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So 2 marks and 3 marks பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல நீங்க படிக்க போற questions என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 26, 27, 28, 29, 30, 31, 36, 37, 38, 40, 41 இந்த questions எல்லாம் நீங்க skip பண்ணாம படிச்சுக்கணும். and book-ன பொறுத்த வரைக்கும் equivalent mass sum ஓகேங்களா, இதுல வந்து first and second example sums நீங்க படிச்சிருக்கணும் and Avogadro number sums, empirical sums, so 1.6.2 and the sums and 1.7.2 ல வந்து limiting reagents and example oxidation number calculations. so இது எல்லாமே நீங்க வந்து தரவா படிச்சிருக்கணும். so example oxidation number calculations வந்து நீங்க skip பண்ணிடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. so உங்களுக்கு compulsory questions கேட்கணும்னா இதுல இருந்து கேட்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. and second unit பொறுத்த வரைக்கும் 2 and 3 marks என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா so 27, 32, 39, 42, 44, 47, 48, 50 so screenshot நினைக்கிறீங்கன்னா நான் மாத்த screenshot எடுத்துக்கோங்க. and book-ன பொறுத்த வரைக்கும் நீங்க Bohr atom model so and its postulates நீங்க படிச்சிருக்கணும். so அதோட limitations நீங்க படிக்கணும். so postulates and limitations ரெண்டுமே நீங்க படிச்சிருக்கணும். so Heisenberg principle, Hans rule, Aufbau principle, Rutherford effect. so இது எல்லாமே உங்களுக்கு book-னோட important questions 2 marks and 3 marks. இதுல உங்களுக்கு ரொம்ப கேட்கப்பட வேண்டிய questions என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா Aufbau principle சரிங்களா. so Aufbau principle வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்பாங்க. and 11th chemistry-ஓட 6th chapter important questions என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 marks and 3 marksல 26, 28, 29, 30, 31, 33ல A மட்டும் படிச்சுக்கோங்க. 35, 37, 38, 39, 51, 52 so இந்த questions நிறைய இருக்கு, எனக்கு பெருசா இருக்குமா நினைச்சீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப குட்டியா தான் இருக்கும். நீங்க வந்து மேக்ஸிமம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். and இது எல்லாமே வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கிப் பண்ணக்கூடாத questions ஓகேங்களா. so book-ன பொறுத்த வரைக்கும் நீங்க Boyle's law, Charles law, Gay-Lussac law, Dalton's law, Avogadro hypothesis, Graham law, liquefaction of gases, Joule-Thomson effect, isobars, compressibility factor and inversion temperature சரிங்களா. இதுல வந்து compressibility factor வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய questions and அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். so அதை மார்க் பண்ணிக்கோங்க. and நம்ம மேல பார்த்தா இந்த 3 law இருக்குல்ல, so Boyle's law, Charles law, Gay-Lussac law இதெல்லாம் கூட நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन சரிங்களா. so மத்தது ஸ்கிப் பண்ணனும் நினைச்சாலும் இத வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் மினிட்லயாவது அது ஒரு செகண்ட் பார்த்துட்டு போங்க. and lesson 7ல நமக்கு 2 marks and 3 marks என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி பாத்தீங்கன்னா 26, 27, 28, 29, 30, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 42 and book-ன பொறுத்த வரைக்கும் நீங்க entropy, spontaneous process, example sums and enthalpy, reversible and irreversible process, reaction coefficient ஓகேங்களா. நீங்க இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்டான questions. and 11th chapter பொறுத்த வரைக்கும் 31, 32, 33, 34, 38, 39, 42, 43, 44, 45, 46, 49, 50 so இந்த questions எல்லாமே இம்பார்ட்டன்டான 2 marks and 3 marks. நீங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. and book-ல வந்து நீங்க NNTMS நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்காவா படிச்சிருக்கணும் சரிங்களா. so இது உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மறக்காம இதெல்லாம் படிச்சுக்கோங்க. so இப்போ வந்து நம்ம 2 marks and 3 marks பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னென்ன இம்பார்ட்டன்டான 5 marks அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 5 marks எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஸோ புக் அவுட் அதாவது புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 42, 43, 44, 45 படிச்சிக்கணும். புக்கின்ல வந்து நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸாமில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது 1-2 வாட்டி வந்து எழுதி பாருங்க. 5 marks பொறுத்த வரைக்கும் யூனிட் 2ல வந்து 31, 33, 40 ஸோ புக்கினை பொறுத்த வரைக்கும் டி ப்ரோக்லிஸ் ஈக்குவேஷன், குவாண்டம் அண்ட் டைப்ஸ், ஸோ டேவின்சன், ஜெர்மன் எக்ஸ் ஓகேங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்கள் வந்து படிச்சுக்கணும், நெக்ஸ்ட் சம்ஸும் நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. இப்போ 5th அதாவது 5 marks ஆஃப் 6th chapter என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40, 41, 42, 43 புக்கின்ல வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஸோ 7th chapter இம்பார்ட்டன்ட் 5 marks என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40, 41, 43, 45, 47, 50, 52 ஸோ இது வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அது படிக்கும்போது தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் லைன்ஸ் அதை ஆஃப் பேஜ் ஃபில் பண்ணுற மாதிரி தான் வரும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் 5 marks 7th chapterல படிச்சுக்கோங்க. அண்ட் 11th chapter 5 mark என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ 40 and 41 அண்ட் புக்கினை பொறுத்த வரைக்கும் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அண்ட் நியூமான் ப்ரொஜெக்ஷன் இந்த 2 வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 2 marks, 3 marks and 5 marks. இது வந்து நீ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ above 80 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே எனக்கு ஒரு PDF ஃபார்மேட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே, நான் தேடி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேணாமேன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க் இருக்கு. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலியமா அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கேட்டலாகில் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் ரொம்ப ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் இல்லாதப்போமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் எடுத்து அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த சப்ஜெக்ட் பிராக்கெட்ல போட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸோ ரொம்ப சீக்கிரமாவே நாங்கள் அடுத்த நீங்க கேட்டிருக்க அந்த சப்ஜெக்டோட கொஸ்டின்ஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.